दक्षिण भारत हिंदी प्रचार सभा की राष्ट्रभाषा पाठ्य पुस्तक पत्र 1 முதல் தாள் भाग 1 பகுதி 1 பத்ய கவிதைகள் कविता की संख्या 4 கவிதையின் எண் கவிதையின் எண் 4 நான்காவது கவிதை कविता का नाम खिलौना 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 என்றால் பொம்மை. இதை எழுதியவர் ஸ்ரீ சியாராம் சரண் குப்த. இதை எழுதியவர் திரு சியாராம் சரண் குப்த. இவர் நமது மைதிலி சரண் குப்த அவர்களின் சகோதரர் ஆவார். இந்த கவிதையில் குழந்தைகளது மனோபாவத்தை பற்றி கவிஞர் மிக அழகாக கூறுகின்றார். குழந்தை மனோ தத்துவத்தை இங்கு அற்புதமாக சித்தரித்திருக்கின்றார். ஒரு ஏழை குழந்தை, ஒரு ராஜா வீட்டு குழந்தை. இந்த இரண்டு குழந்தைகளும் ஒரே பொம்மையே வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றன. அந்த பொம்மை வெறும் மண்ணால் ஆன பொம்மை. இந்த மண்ணால் ஆன பொம்மை ஏழை குழந்தையுடையது. அதை எடுத்துக்கொண்டு இந்த ராஜ குழந்தை கொடுக்க மாட்டேன் என்கின்றது. இந்த ராஜா வீட்டு தாசிகள் அனைவரும் ராஜகுமாரனுக்கு பலவிதமான தங்கத்தாலான வெள்ளிகளாலான பொம்மைகளை கொண்டு தருகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை அந்த மண் பொம்மைத்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றது. குழந்தைக்கு தங்கம், வெள்ளி, மண் இவற்றில் வித்தியாசம் தெரியாது. இந்த அழகான மனோ தத்துவத்தை கவிஞர் இந்த கவிதையில் குறிப்பிட்டிருக்கின்றார். आइए कविता पढ़ेंगे, साथ साथ कविता का सारांश भी पढ़ेंगे. कविதையை படிப்போம், கவிதையின் சாராம்சத்தையும் படிப்போம். इस कविता के रचयिता सियाराम शरण गुप्त हैं. இந்த கவிதையை எழுதியவர் திரு सियाराम शरण गुप्त அவர்கள் ஆவார். आपका जन्म ईस्वी सन 1895 में चिरगांव में हुआ. அவர் பிறந்தது கிபி 1895 ஆண்டு चिरगांव என்ற இடத்தில். आप राष्ट्रकवि मैथिली शरण गुप्त के अनुज हैं. இவர் ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்தரின் தம்பி ஆவார். அனுஜ் என்றால் தம்பி. இங்கு ஆப் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனியுங்கள். ஆப் என்றால் தாங்கள், நீங்கள் என்று படித்திருப்பீர்கள். அதே போல் பெரிய மனிதர்களை குறிப்பிட்டு கூறும்பொழுது வே என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆப் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. தாங்கள், அவர்கள் என்று கூறுவோம் அல்லவா? அவர்கள் பெரிய கவிஞராவார் என்று சொல்லும் பொழுது வே மகான் கவி ஹே என்று சொல்லும் வழக்கம் இல்லை. ஆப் மகான் கவி ஹே என்று சொல்லும் வழக்கம் உள்ளது. அதை கொண்டு தான் இங்கும் ஆப் ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்துக்கே அனுஜ் ஹே என்று எழுதப்பட்டுள்ளது. இவர் தேசிய கவிஞர் மைதிலி சரண் குப்த அவர்களின் தம்பி ஆவார். ஆப் ராஷ்டிரபிதா கே புஜாரி ஹே. அவர் ராஷ்டிரபிதா மகாத்மா காந்தியின் பூஜாரி. பூஜாரி என்றால் அவரை மதிப்பவர், அவரை வணங்குபவர் என்பது பொருள். மௌரிய விஜய, दूरवादल, आर्द्रा, पाथेय आदि आपके कविता संग्रह हैं. मौर्य विजय, दूरवादल, आर्द्रा, பாத்தேய ஆகியவை அவரது கவிதை தொகுப்புகளாகும். சங்கிரஹ் என்றால் தொகுப்புகள். इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण करते हैं. இந்த கவிதையில் கவிஞர் குழந்தை மனோ தத்துவம், பால மனோவிக்யான் என்றால் குழந்தை மனோ தத்துவம், சைல்டு சைக்காலஜி, சுந்தர் சித்திரன் தேத்தே ஹே, அழகான ஒரு அமைப்பை, அழகான சித்திரத்தை நம் முன்னால் வைக்கின்றார். முதலில் அந்த ராஜகுமார், ராஜா வீட்டு குழந்தை பேசுகின்றது. முதல் பத்தியில் मैं तो वही खिलौना लूँगा मचल गया दीना का लाल, खेल रहा था जिसको लेकर राजकुमार उछाल उछाल. मैं तो वही खिलौना लूँगा, எனக்கு அந்த பொம்மைத்தான் வேண்டும், நான் அந்த பொம்மையைத்தான் எடுத்துக்கொள்வேன். கிலோனா லூங்கா, இந்த பொம்மையைத்தான் எடுத்துக்கொள்வேன். மச்சல் கயா தீனா காலால், தீனா காலால் என்றால் ஏழையின் குழந்தை.
ஏழையின் கண்மணியாக இருக்கப்பட்ட அந்த குழந்தை மச்சல் கயா, அழுது புரண்டு அடம் பிடிக்கின்றது. என்ன சொல்லி அடம் பிடிக்கின்றது? மைத்தோ வஹி கிலோனா லூங்கா, எனக்கு அந்த பொம்மைத்தான் வேண்டும் என்று அந்த குழந்தை அழுகின்றது. கேல் ரஹா தா ஜிஸ்கோ லேக்கர் ராஜகுமார் உச்சால் உச்சால், எந்த பொம்மையை கேட்கின்றது அது? ஜிஸ்கோ லேக்கர் கேல் ரஹா தா ராஜகுமார் உச்சால் உச்சால், எந்த பொம்மையை வைத்து கொண்டு அந்த அரசகுமாரனாகப்பட்ட குழந்தை விளையாடி கொண்டிருந்தானோ, உச்சால் உச்சால், துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தானோ அந்த பொம்மைத்தான் எனக்கு வேண்டும் என்று அந்த ஏழை குழந்தை கேட்கின்றது. அடுத்த பத்தி. मैं तो वही खिलौना लूँगा, मचल गया शिशु राजकुमार, वो बालक पुचकार रहा था फत में जिसको बारंबार. இங்கு இந்த ராஜகுமாரன், இந்த சிறிய குழந்தையாக இருக்கின்ற ராஜகுமாரன் கூறுகின்றான், मैं तो वही खिलौना लूँगा, நான் அந்த பொம்மையைத்தான் எடுத்துக்கொள்வேன். இந்த ஏழை குழந்தை எந்த பொம்மையை கேட்கின்றதோ அதைத்தான் இதுவும் கேட்கின்றது. மைத்தோ வஹி கிலௌனா லூங்கா, எனக்கும் அந்த பொம்மைத்தான் வேண்டும், நானும் அதைத்தான் எடுத்துக்கொள்வேன். மச்சல் கயா சிசு ராஜகுமார், அவனும் அழுதான். அந்த குழந்தை கேட்டு கையை பிடுங்கிக் கொள்கின்றது. எனவே இவனும் அழுகின்றான், ராஜகுமாரனும் அழுகின்றான். மச்சல் கயா, அவனும் அழுகின்றான். மச்சல் கயா சிசு ராஜகுமார், குழந்தையாக இருக்கின்ற அந்த ராஜகுமாரன் அழுகின்றான். மாய்தோ வஹி கிலௌனா லூங்கா, எனக்கும் அந்த பொம்மைத்தான் வேண்டும். ஓ பாலக் புச்கார் ரஹா தா பந்திமே ஜிஸ்கோ பாரம்பார். புச்கார்னா என்றால் கொஞ்சுதல். இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு, இந்த பொம்மை குழந்தையை வைத்துக்கொண்டு கொஞ்சம் இல்லையா, அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு ராஜகுமாரன் கொஞ்சி கொண்டிருக்கின்றான் சந்தோஷமாக. ஜிஸ்கோ லேக்கர், ஜிஸ்கோ லேக்கர் ஓ பாரம்பார் புச்கார் ரஹா தா, எதை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும், பாரம்பார் என்றால் மீண்டும் மீண்டும், புச்கார் ரஹாத்தா என்றால் கொஞ்சி கொண்டிருந்தான். அந்த பொம்மைத்தான் எனக்கு வேண்டும் என்று ஏழை குழந்தை கேட்கின்றது. இவனோ அதை கொடுக்க மாட்டேன், எனக்குத்தான் வேண்டும், இந்த பொம்மை எனக்குத்தான் என்று இந்த பொம்மையை கொஞ்சிக் கொண்டே இந்த ராஜகுமாரனும் அழுகின்றான். அடுத்த பத்தி. वो तो मिट्टी का ही होगा, खेलो तुम तो सोने से, दौड़ पड़े सब दास दासियां राजपुत्र के रोने से. இந்த குழந்தை, ராஜகுமார குழந்தை அழுவதை பார்த்துவிட்டு ராஜ மாளிகையைச் சேர்ந்த தாசிகள், வேலை செய்பவர்கள் எல்லாம் ஓடி வருகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஓ தோ மிட்டி காஹி ஹோகா, அது என்னப்பா, வெறும் மண்ணாலான பொம்மை. மிட்டி என்றால் மண், களிமண், களிமண்ணால பொம்மை அது. கேலோ தும் தோ சோனே சே, சோனா என்றால் தங்கம் என்று பொருள். கேலோ தும் தோ சோனே சே, நீ தங்கத்தாலான பொம்மையில் விளையாடு. தௌடு படே சப் தாச தாசியாம், எல்லோ தாசதாசிகளும், தாசர்கள், தாசிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லோரும் தௌடு படே ஓடினார்கள். ராஜகுமார குழந்தை அழுதது என்றால் சும்மாவா? எனவே எல்லோரும் ஓடுகின்றார்கள். ராஜபுத்திரக்கே ரோனேசே, ராஜகுமார குழந்தை அழுகின்றது. ரோனேசே என்றால் அழுகின்றது. அழுததை பார்த்தவுடன் எல்லோரும் ஓடுகின்றார்கள். அது என்னப்பா, மண் பொம்மை, இந்த தங்கத்தாலான பொம்மையை கொடுக்கின்றேன், விளையாடு என்று அவர்கள் கூறினார்கள். அடுத்த பத்தி. மிட்டி கா ஹோ யோ சோனே கா, इनमें वैसा एक नहीं, खेल रहा था उछल उछल कर वो तो उसी खिलौने से. மிட்டி கா ஹோ யா சோனே கா, மண்ணாலானதோ தங்கத்தாலானதோ. மிட்டி கா ஹோ யா சோனே கா, மண்ணாலானதோ களிமண்ணாலானதோ அல்லது தங்கத்தாலானதோ. இனிமே வைசா ஏக் நகி, இவற்றில் ஒன்று கூட அப்படி இல்லை. எப்படி இல்லை? அந்த மண் பொம்மையில் இருப்பது போல சந்தோஷம் இதில் இல்லை. வைசா ஏக் நகி, ஒன்று கூட இல்லை. கேல் ரஹா தா உச்சல் உச்சல் கர் வோ தோ உசி கிலௌனே சே, அவன் விளையாடி கொண்டிருந்தான், துள்ளி துள்ளி சந்தோஷமாக விளையாடி கொண்டும் துள்ளி கொண்டும் அந்த பொம்மையுடன் தான் இருந்து கொண்டிருந்தான், விளையாடி கொண்டிருந்தான். அந்த பொம்மைத்தான் எனக்கு வேண்டும். கேல் ரஹாத்தா உச்சல் உச்சல்கர் ஓ தோ உசி கிலௌனே சே, தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இந்த மண் பொம்மையில் இருக்கும் ஆனந்தம் அவனுக்கு அதில் கிடைக்கவில்லை. இன்மே வைசா ஏக் நகி, இந்த மண் பொம்மையில் இருக்கும் ஒரு குணம் கூட இந்த தங்க பொம்மையிலோ வெள்ளி பொம்மையிலோ இல்லை. எனவே அது வேண்டாம்.
இந்த மண் பொம்மைத்தான் வேண்டும் என்று அதில் விளையாடி கொண்டிருந்தான் ராஜகுமாரன். அடுத்த பத்தி, ராஜஹட்டினே ஃபேங்க் தியே சப் அப்னே ரஜத ஹேம உபஹார், லூங்கா வஹி வஹி லூங்கா மை, மச்சல் கயா ஓ ராஜ்குமார். ராஜஹட்டி, ராஜஹட் என்றால் ராஜாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய மகனோ மகளோ பிடிவாதம் பிடிப்பது. ராஜஹட் என்றாலே ராஜ பிடிவாதம் என்பார்கள். பெரியவர்கள், பெரிய மனிதர்கள் பிடிவாதம் பிடித்தால் தாக்கு பிடிக்குமா? அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். ராஜஹட். ராஜஹட்டி நே ஃபேங்க் தியே சப் அப்னே ரஜத் ஹேம் உபஹார், லூங்கா வஹி வஹி லூங்கா மை, மச்சல் கயா ஓ ராஜ்குமார். ராஜஹட்டி என்றால் ராஜப்பிடிவாதம். ராஜஹட் என்று கூறுவார்கள். ராஜஹட் என்றால் பெரிய மனிதர்களின் பிடிவாதம். பெரிய பதவியில் இருப்பவர்கள், பணக்காரர்கள், இவர்களின் பிடிவாதத்திற்கு ராஜஹட். ஹட் என்றால் பிடிவாதம். ராஜஹட்டி என்றால் ராஜப்பிடிவாதம். நே ஃபேங்க் தியே சப், இந்த ராஜப்பிடிவாதமாகப்பட்டது எல்லாவற்றையும் தூக்கி அடித்தது. ஃபேங்க் தியே என்றால் தூக்கி அடித்தது. அப்னே ரஜத் ஹேம உபஹார், ரஜத என்றால் வெள்ளி, ஹேம என்றால் தங்கம், வெள்ளியினாலான தங்கத்தினாலான அனைத்து பரிசுகளையும், உபஹார் என்றால் பரிசுகள். இந்த வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் நிறைய பொம்மைகளை கொண்டு கொடுக்கின்றார்கள் அல்லவா, தங்க பொம்மைகள், வெள்ளி பொம்மைகள், அனைத்தையும் இது தூக்கி அடித்தது. ராஜஹட்டினே ஃபேங்க் தியே அப்னே ரஜத் ஹேம் உபஹார், எல்லாவற்றையும் தூக்கி அடித்தது. லூங்கா வஹி வஹி லூங்கா மை, அதைத்தான் எடுத்துக்கொள்வேன் நான், அதைத்தான் எடுத்துக்கொள்வேன். மச்சல் கயா ஓ ராஜகுமார், அப்படியாக அவன் பிடிவாதமாக கூறிக்கொண்டு அழுது கொண்டு அடம் பிடித்து கொண்டு இருந்தான். மச்சல் கயா ஓ ராஜ்குமார். இந்த கவிதையில் அற்புதமாக ஒரு மனோவிஞ்ஞானத்தை, மனோ தத்துவத்தை கவிஞர் கூறுகின்றார். இந்த கவிதையை படித்து பாருங்கள், அர்த்தத்தை புரிந்து கொண்டு படியுங்கள். நன்றி, தன்யவாத்.